அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். இன்று 18/5/2025 திருப்பூர் தமிழ் இலக்கிய பண்ணையின் தமிழ் வார விழா மே மாதாந்திர கூட்டம் கண்ணன் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. தாய் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். தமிழ் இலக்கிய பண்ணையின் ஒருங்கிணைப்பாளர் திரு ப.ஆ. மனோகரன் ஐயா அனைவரையும் வருக வருக என வரவேற்புரை நிகழ்த்தி ஆங்கிலேயனை ஓடவிட்ட வந்தே மாதரம் வார்த்தையைப் போல குட் மார்னிங் என்ற வார்த்தையை திருக்குறள் வணக்கம் என்ற வார்த்தை மூலமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ் இலக்கிய பண்ணையின் மதிப்புறு தலைவர் தவ திரு சுந்தரராச அடிகளார் ஐயா திறமையை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் சிந்தித்து செயல்பட வேண்டும், நாம் அனைவரையும் சமுதாயத்தின் நிலையை சிந்திக்க வைத்தார். தமிழ் இலக்கிய பண்ணையின் தலைவர் மருத்துவர் திரு சு. முத்துசாமி ஐயா அவர்கள் நோக்க உரை ஆற்றினார். தமிழரின் பண்பாடு பற்றியும் தமிழ் இலக்கிய பண்ணை உலகளவில் உயர்ந்து நிற்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை பற்றியும், வாழ்வியல் பயில்வோம், வாழ்வில் நிமிர்வோம், தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் உயிர் என்று பேசினார். நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் ஐந்தும் கலந்த உலகம் மாதலின் என்ற தொல்காப்பியத்தை சிந்திக்க வைத்தார். மழலை செல்வங்களின் திருக்குறள் ஒப்புவித்தல் நிகழ்ச்சி நன்றாக நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு திருக்குறள் ஒப்புவித்தவர்கள் மா. சுபிக்ஷா, சே. பாரதி, மா. தியாசிரி, நா. கி. ரஞ்சனி, பி. பிரதக்ஷனா, மாணவன் வி. ஹர்ஷத் தேவராஜ். இவர்கள் அனைவருக்கும் திருவள்ளுவர் சேவை மையத்தின் தலைவர் தா. வே. கிரி ஐயா அவர்கள் பரிசுத்தொகை வழங்கினார். கவிதை நேரத்தில் வெண்மணி அல்லது வெண்மதி அல்லது வெள்ளி மலை என்ற தலைப்பில் கவிஞர் அகரிஷி ஆலம்பாபா, கவிஞர் மாயாவி மனோகர், கவிஞர் அருணாச்சலம், கவிஞர் சிவதாசன் ஆகியோர் கவிதை கூறினார்கள். பாரதிதாசன் சிந்தனைகள் பற்றி தமிழ் இலக்கிய பண்ணையின் இலக்கிய அணி பொறுப்பாளர் திரு சா. மோகன்ராசு ஐயா உரையாற்றினார். பெண்கள் வாழ்க்கையை கவிதையாக்கிய சாதனையாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பற்றி ஒரு மிகச்சிறந்த குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். பெரியார், மனோன்மணியம் போன்ற சில நல்ல மனிதர்களை நினைவு கூர்ந்து இருக்கிறார். பாரதிதாசன் சிந்தனையில் நின்று தம்முடைய கருத்துக்கள் மூலம் தமிழ் வளர வேண்டும் என்று பேசினார். தொல்காப்பிய தமிழ் என்ற தலைப்பில் டாப்லைட் நூலகர் திருமதி இந்துமதி அவர்கள் தமிழர் மெய்யியல் பேர் ஆசான் தொல்காப்பியரை பற்றியும், தொல்காப்பிய தமிழ் பற்றியும் சொல்லதிகாரம், பொருளதிகாரம், எழுத்ததிகாரம் விளக்கத்தையும் இலக்கண இலக்கியத்தையும் உணர்வு பூர்வமாக பேசியிருந்தார். தமிழ் இலக்கிய பண்ணையின் திருக்குறள் தூதர் விருது பெற்ற திரு அஜந்தா நாராயணசாமி ஐயா அவர்கள் திருக்குறள் திருவாசகம் ஒப்பீடு பற்றி சிறப்பாக உரையாற்றினார். இலக்கண நூல் தோன்றலின் வரைமுறை பற்றியும், இலக்கணம் இலக்கியத்தின் வரைமுறை பற்றியும், திருவாசகத்தின் பெருமை பற்றியும், திருக்குறளின் அருமை பற்றியும் நமக்கு எளிமையாக புரியும் வகையில் கதை சுருக்கத்துடன் பேசிய மற்றும் ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகோல் என்று கூறினார். திருப்பூர் மாவட்ட திருக்குறள் தூதர் அஜந்தா நாராயணசாமி ஐயா, திண்ணை பண்பாட்டு மையத்தின் தலைவி செவிலியர் திருமதி கௌசல்யா அவர்கள் வெள்ளுடை தெய்வம் என்ற தலைப்பில் பேசினார். வெள்ளை உடையில் நடமாடும் செவிலியர்கள் மக்களுக்கு உதவும் தெய்வங்கள், தெய்வத்திற்கும் மேலானவர்கள் என்று இத்தருணத்தில் முத்திரை பதித்துள்ளார். தங்களுடைய கருத்தை சரவெடி போல் வெடித்து கொண்டே பசுமரத்தாணி போல் நம் அனைவர் மனதிலும் நிற்கும்படி பேசினார். திருக்குறள் ஒப்புவித்தல் நிகழ்வில் பங்கு பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. கவிஞர் சிவராஜ் மற்றும் திருக்குறள் ரங்கராஜன் அவர்கள் தமது உரையை ஆற்றினார்கள். பாண்டிநகர் தாய் தமிழியின் ஆசிரியை திருமதி ரா. பாக்கியலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து கூட்டத்தை சிறப்பாக வழிநடத்தினார். கவிஞர் திரு சிவதாசன் ஐயா அவர்கள் நன்றியுரை கூற விழா இனிதே நிறைவு பெற்றது. திருப்பூர் தமிழ் இலக்கிய பண்ணையின் மே மாத நிகழ்வுக்காக வந்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது என்று நான் நிறுத்திக் கொள்கிறேன்.
குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், இந்த மூன்றையும் வட்டமிட்டுக் கொள்வோம். காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், இந்த மூன்றையும் வட்டமிட்டுக் கொள்வோம். இந்த இரண்டு வட்டத்தையும் தவிர்த்து இனிமேல் திருக்குறள் வணக்கம் என்ற ஒற்றை பதத்தை பயன்படுத்துவோம். எந்த நேரங்களிலும் நாம் பயன்படுத்தக்கூடியது திருக்குறள் வணக்கமாக இருக்கட்டும். நமது தமிழ் இலக்கிய பண்ணை திருக்குறளின் சங்கமமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. குழந்தைகள் வளரும், திருக்குறள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. திருக்குறள் என்றாலே நடமாடும் திருவள்ளுவராக அஜந்தா ஐயா, திருக்குறள் என்று சொன்னாலே புரவலராக மாறிவிடக்கூடிய கிரி ஐயா, நமது மருத்துவர் ஐயா, அடிகளர் எல்லோருமே திருக்குறள் சார்ந்து ஏதேனும் ஒரு பணியை நாம் இங்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆக திருக்குறளை பெருமைப்படுத்துவோம், நாமும் பெருமை அடைவோம். ஆங்கிலேயனை விரட்டுவதற்கு ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டது. ஆங்கிலேயன் ஒரு வார்த்தை கண்டு அஞ்சினான், வந்தே மாதரம். அதை தடை விதித்தான், வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடாது என்று தடை விதித்தான். ஆனாலும் அந்த வார்த்தை ஆங்கிலேயனை ஓட வைத்தது. அதுபோலத்தான் ஆங்கில குட் மார்னிங்கை ஓட வைப்பது திருக்குறள் வணக்கமாக இருக்கட்டும். ஆகவே நாம் இதை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று நான் இந்த சபையில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த இனிய நிகழ்விலே நம்முடைய நோக்கத்தை நல்ல வழியாக கொண்டு சென்று கொண்டிருக்கும் திரு சுந்தரராஜ் அடிகளார் ஐயா அவர்களையும், நமது தலைவர் மருத்துவர் இலக்கிய ஆர்வலர் முத்துசாமி ஐயா அவர்களையும், அஜந்தா நாராயணசாமி ஐயா அவர்களையும், கிரி ஐயா அவர்களையும் இந்த கவிதை நேரத்திலே நமது செயலாளர் அவர்கள் மிகச் சிறப்பாக தலைப்பிட்டு அதற்கு அவருக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். வெண்மணி, வெண்மதி, வெள்ளிமலை என்று ஒரு அருமையான மாதம் ஒரு சிறப்பான தலைப்பிடுகிறார். மருத்துவரின் ஒப்புதலோடு அவருக்கு ஒரு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, புயலாய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் நமது புலவர்கள், கவிஞர்கள் அவர்கள் அனைவரையும் அகரிஷி ஆலம்பாபா, அருணாச்சலம், யுவதி நிர்மலா, ஜானகி, சிவதாசன், குமாரசாமி, வின்சென்ட், நறுமுகை, மாரிமுத்து, தண்டபாணி, சாவித்திரி ஆகிய அனைத்து கவிஞர்களையும் வரவேற்பதோடு பாரதிதாசன் தலைப்பிலே, இந்த பாரதிதாசன் என்பவர் நான் இரண்டு பேரை வியந்து பார்க்கிறேன். ஒன்று வ.உ.சி. எத்தனையோ தியாகச் செம்மல்கள் இருந்தாலும் முதன்மையாக இருப்பவர் வ.உ.சி. அதுபோலதான் இந்த கவிஞர்கள் பாரதிதாசன். எல்லோருமே தன்னுடைய பெயரோடு ஒரு பெரிய மனிதர்களை பெயர் இணைத்துக் கொள்கிறார்கள். சந்தான பாரதி, சுப்பர பாரதி, மணியன், முத்து பாரதி, இப்படி தன் பெயரோடு தலைவர்களுடைய பெயரை இணைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பாரதிதாசன் தன்னுடைய அடையாளத்தையும் மறைத்து தன்னுடைய திறமையையும் குறைத்து எனக்கு அவர் மூலமாக இருந்தால் போதும் என்று பாரதிதாசனாக வாழ்கிறார். தன்னுடைய பெயரை தியாகம் செய்த அவர் ஒரு தியாகி என்கிறேன். அவரை போல் நான் யாரும் பார்த்ததில்லை. ஆக அவருடைய தலைப்பிலே பேச வந்திருக்கக்கூடிய மோகனராஜ் ஐயா அவர்களையும், தொல்காப்பிய தமிழிலே எந்த தலைப்பு கொடுத்தாலும் எல்லாமே சிக்ஸர் என்று சொல்லும் இந்துமதி அம்மா அவர்களையும், திருக்குறள் என்றாலே நடமாடிக்கொண்டே உறக்கத்திலேயும் திருக்குறளையே சுவாசித்துக் கொண்டிருக்கும் நாராயணசாமி ஐயா அவர்களையும், திருக்குறளுக்காக முற்றோதல் அமைப்பை வைத்து திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் கௌசல்யா அம்மா அவர்களையும், திருக்குறளாக வளர்ந்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறைகளையும், எங்களது இந்த அமைப்பை நல்ல முறையிலேயே தொகுப்பாளராக இருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பாகியலட்சுமி அம்மா அவர்களையும், முன்னிலை வகித்து வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய ரத்தனசாமி ஐயா, கிரி ஐயா, ரவி ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, மோகன்ராம் ஐயா, தங்கவேல் ஐயா, சீனிவாசன் ஐயா, ரங்கராஜன் ஐயா, கௌசல்யா அம்மா, மகேஸ்வரன் அம்மா, ராகதேவன் ராஜா, மலர்மன்னன் ஆகிய அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். இந்த நிகழ்வை இறுதி வரை இருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்து ஒத்துழைக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். இந்த இடத்திலே நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். திருக்குறள் முற்றோதல் என்று ஒரு அமைப்பை கௌசல்யா அம்மா அவர்கள் துவக்கினார்கள். அதிலே இந்த புத்தகம் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் கிரி ஐயா, அஜந்தா ஐயா, மருத்துவர் ஐயா எல்லோரும் இணைந்து இந்த நூலை வாங்கி முன்னட்டையிலே
இது போன்ற ஒரு தாளை இணைத்து கொடுக்கிறோம். அதாவது நாம் பாதையில் செல்லும் போது ஒரு கல் இருக்குது, அந்த கல் மேலே நம்ம சும்மா கால் வைப்போம். நம்ம பாதத்தில் ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்தால் அந்த கல்லில் தொடச்சி விடுவோம். சமயத்தில் நம்ம அந்த கல் மேலே உட்காரவும் செய்வோம். ஆனால் அதில் லேசாக ஒரு பொட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த கல் மேலே ஒரு பொட்டு வச்சுட்டா அந்த கல் பக்கத்தில் நம்ம போக மாட்டோம். ஒன்று கும்பிடுவோம் அல்லது விலகி செல்வோம். நாங்கள் செய்வது அதுதான். சாதாரண புத்தகம் தூக்கி போட்டுருவாங்க, மிச்சருக்கு கிழிச்சுக்குவாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம ஒட்டி கொடுக்குறோம். இந்த இந்த எனக்கு முன்மாதிரியாக இருந்த இந்த பெரிய மகான்களுடைய வழியிலே நானும் பின்பற்றி நடக்கிறேன். எப்படி என்றால், தமிழக அரசு எனக்கு சற்று கூடுதலாகவே ஊதியம் தருகிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய ஊதியம் அந்த தமிழுக்காக பயன்படுத்தும் என்று நான் இந்த ஒரு நூலை நான் வாங்கியிருக்கிறேன். திருக்குறள் நூல். இந்த நூலுக்கு 100 ரூபாய் விலை. நான் 50 ரூபாய்க்கு வாங்குகிறேன். இந்த அட்டை போடுவதற்கு 35 ரூபாய். இது போன்று இணைத்து யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களுடைய படத்தையும் இணைப்பதால் இது ஒரு போற்றப்படக்கூடிய புனித நூலாக அவர்கள் வீட்டிலே ஆயுள் உள்ளவரை இருக்கும். மற்ற அட்டைகள் கிழிந்தாலும் இது கிழியாது. படிக்காவிட்டவன் கூட பரவாயில்லை, அவர்களுடைய அலமாரியிலே எங்கேயாவது இது இருந்தால் போதும், என்றேனும் ஒரு நாள் அதற்கு விடிவு பிறக்கும் என்பதற்காக இந்த நூலை நான் இப்போதில் இலவசமாக தரக்கூடிய அளவிற்கு என் மனத்தை மாற்றிய புரவலர்களுக்கு நன்றி சொல்லி, மீண்டும் நம்முடைய தேசிய நீரோட்டத்திலே திருக்குறளும் கலந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறளை பெருமைப்படுத்தி அனைவரையும் வருக வருக என வரவேற்றமைக்கு நன்றி ஐயா. அடுத்தபடியாக தமிழ் இலக்கிய பண்ணையின் மதிப்புறு தலைவர் தவத்திரு சுந்தரராஜ் அடிகளார் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதிய நம்பலத்து ஆடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இன்று நம் தமிழ் இலக்கிய பணியுடைய மிகச்சிறந்த கருத்தரங்கம் நடைபெற இருக்கின்றது. அதில் ஐயா அவர்கள், நாராயணசாமி ஐயா அவர்கள் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஒப்பீடு என்ற பெயரில் ஐயா அவர்கள் தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கொடுக்கக்கூடாத அந்த தலைப்பு. ஒப்பீடுங்கிறது என்னைக்கு பண்ண முடியாது. திருவாசகம் வேற, திருக்குறள் வேற. 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்கன்னா 63 நாயன்மார்களையும் ஒப்பீடு செய்யக்கூடாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை இருக்கு. அவங்களுக்கு உண்டானதை இறைவன் என்ன கொடுத்துருக்காரோ அதை அவங்க பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இப்போ வள்ளலார் ஐயா இருந்தாருன்னா, ஆரம்ப காலத்தில் வள்ளலார் வழிபாட்டில் இருந்தார். சிதம்பரம் கோயில் இருந்தார், சென்னையில் இருந்தார், கண்டக்கோட்டத்தில் முருகனை கும்பிட்டாரு. அவர் இறுதியில் வர 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 அவரோட நிலை மாறிவிட்டது. இப்படி நாம் அவரை கூட முதல் நிலை, இடையில் ஒரு நிலை கிடையாது. எனக்கும் அதே மாதிரி தான். நாம் நாத்திகனாக இருக்கோம், இல்லைங்க ஆத்திகனாக இருக்கிறோம். இது இறைவன் நம்ம கொடுக்கறது. இந்த ஐயா கிட்ட வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், முக்தி நெறி அறியாத மூக்கரோட முயல் பேரை பக்தி நெறி அறிவித்து பழைவினைகள் பாரப்பட்டோம்னார் மாணிக்கவாசகர். முக்தினா என்னன்னு தெரியாம இருக்க ஒருத்தவங்க பக்திங்கிறத ஒரு அறிவிச்சவனால, இறைவன் அறிவிச்சவனால தான் நான் அறிய முடியும். இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கு. அம்மா 3000 திருக்குறளை முற்றாதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை பதிவு என்ன எதில் பதிவு பண்ணுறீங்க? அதில் உலக ரெக்கார்டை பண்ணணும்னு பயிற்சி பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சிந்தனையில் அது வந்திருக்குது. இப்படி நிறைய செய்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திருக்குறள், உலக திருக்குறள் பேரவை வச்சது நம்ம தலைவராக இருந்தோம் நாகேஸ்வரன் ஐயா. இப்போ நடந்துட்டு இருந்தார். அவர் நடக்க வரைக்கும் அது நடந்தது. எல்லா ஊருக்கும் திருக்குறள் புத்தகம் வாங்கி கொடுப்போம். பள்ளிகளுக்கு, இங்கே இருக்கிற தாய் தமிழ் பள்ளிகளுக்கு எல்லாமே திருக்குறள் புத்தகம் ஐயாவுங்க ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. இன்றைக்கும் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இயக்கம் நின்று போச்சு. அதனால் இயங்குறவர்களை நம்ம வாழ்த்துவோம். அதுக்காக ஐயா வரும்போதே சொல்லி இந்த நிகழ்ச்சிக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கிற வெளியூர் போகிற ஒரு நிகழ்ச்சி
இருந்தால் அந்த ஒப்பீடுங்கிற போட்டிருக்கிறதுனால தான் சொன்னேன். அதே மாதிரி மோகன்ராஸ்க்கு அருமையான ஒரு தலைப்பு. ஓடப்பராயிருக்கு வேளையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாதிரி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாடினார். கம்யூனிஸ்டை ஒரு சின்ன பாட்டில் பாவேந்தர் பாரதிதாஸ் கேட்டார். கோரிக்கை என்று கிடைக்குதண்டே இங்கே வேரில் கொளுத்தவளானார். குழந்தைகள் சின்ன வயசு இருக்கிற குழந்தைகளுடைய அந்த அவலத்தை சுட்டி காட்டினார். காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான், அவன் காணத் தகுந்தது வறுமை, ஊனத்தகுந்தது முழுமையினார். ஆக ஏன்னா அவங்க புத்தகங்களில் ஒரு காலத்தில் முழுமையாகவே இருந்ததுனால அதை படித்தோம். இந்த புத்தகங்கள் சுப்ராயன் ஐயா கேட்டார், எனக்கு உங்ககிட்ட இருக்கிற பாவேந்தர் புஸ்தகமெல்லாம் வேண்டாம் எடுத்தாருன்னு எடுத்து கொடுத்துட்டேன். ஆக இப்படி பாவேந்தர் பாரதிதாசன் மிகப்பெரிய சமுதாய புரட்சியாளர். இப்படிப்பட்ட செய்திகளை மாதமாக நான் பேசுகிறேன். எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, இப்போ அம்மா கூட என்ன தொல்காப்பியம் பேசுகிறீங்க, அது வகுப்படுங்க நீங்கள், நாங்கள்லாம் கேட்குறேன். இல்லைம்மா தமாசுக்காக மற்றது இல்லை இருக்கு. நான் முதல்ல கூட ஐயா ஒரு தான் பேசுகிறேன். சங்க இலக்கியங்களெல்லாம் யார் ஒருத்தரை வச்சு வருவோம். இப்போ நாம் எல்லாமே பேசுகிறத விட இந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு வகுப்பாக ஒரு குறிப்பெடுத்து சொல்லி சங்க இலக்கியம்னா என்ன நம்மளெல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உண்மையிலே தமிழருடைய பண்பாடு என்னென்னா வணக்கம் என்று சொல்வதுதான் தமிழ். காலை வணக்கம், மதிய வணக்கம், இரவு வணக்கம் எல்லாம் வெள்ளைக்காரன். நாம் எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வணக்கம் தான். ஆனால் சங்க காலத்தில் வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க. மன்னனை வாழ்க வாழ்கன்னு தான் வாழ்த்துவாங்க. வணக்கங்கிற பழக்கம் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கோம். அதேமாதிரி சமஸ்கிருதம் வந்தபோது அவங்க நமஸ்காரம் சொல்லும்போது மரமனடிகள் இவங்கமாக பார்த்து வணக்கம் சொல்லியிருப்பாங்க. இல்லை அதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். வணக்கம்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் எல்லா நேரமும் சொல்லணும். காலை வணக்கம், மதிய வணக்கம்லாம் கிடையாது, நம்ம வழக்கத்தே கிடையாது. இப்போ புதுசாக வந்தது. அதோடக்கு முன்னாடி இருந்தது நம்முடைய சங்க காலத்தில் வாழ்க. ஏன்னா அன்னைக்கு மன்னர் வந்தாலும் சரி பெரிய எல்லாரும் வாழ்க வாழ்க தான் போடுவாங்க. எப்படி ஜெயன் சொல்கிறோம் இல்லை, காந்தி வந்தால் காந்திக்கு ஜெயன் சொல்கிறோம் இல்லை, வணக்கம் சொல்கிறது இல்லை. அந்த மாதிரி அதுதான் சரியான முறை. நம்ம மனோரமனுக்கு கொடுத்த அருமையான ஒரு வாசகத்தை நம்ம எல்லோரும் பின்பற்றுவோம். அப்புறம் அடிகளார் ஐயா இந்த கருத்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் அதில் ஒப்புதல் தான். ஆனால் அதை எப்படி ஆரம்பித்து கொண்டு போவது என்று நானும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். நாம் ஒரு செயலை செய்தால் அந்த செயல் மூலம் சமூகத்துக்கு என்ன பயன்படுது, என்ன விளைவு உண்டாகிறது, எவ்வாறு பயன்படுதுன்னு நம்ம சிந்திக்க வேண்டும். நம்மளே உட்காந்து நம்மளே பேசிட்டு ஐயா சொன்ன மாதிரி நம்ம புகழ்ந்து மாலை போட்டுருக்கிறது இது வேற எங்கேயும் போகாது. இப்போ இங்கே 20 பேர் இருக்கிறோம்னா மக்கள் மாநிலத்தில் அதே 20 பேர் இருப்பாங்க. டாப் ரேட்டில் அதே 20 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 5 பேர் சேர்த்துருப்பாங்க, இங்கே இருக்க 10 பேர் போவாங்க. இந்த மாதிரி நமக்குள்ளே நாமே பேசிகிட்டு இருக்கிறத விட இதை நம்ம எப்படி வெளியில் கொண்டு போகிறோம்னு முயற்சி பண்ணுறோம். ஆனால் தமிழர்கள் நீங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் மாற மாட்டோங்கிற ஒரு மிகப்பெரிய உறுதியோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் கார்த்திகேயன் சொன்னேன், இந்த தலைப்பு வித்தியாசமாக இருக்கு, அவர் தான் கொடுத்துருந்தாரு, நான் தான் சரின்னு சொன்னேன். எனக்கே அது ஒரு தலைப்பில் புரியல. எனக்கு வெண்மணின்னு போட்டிருக்கேன். வெண்மணியை பற்றி யார் பாடுவாங்க அப்படின்னா, ஐயா அது வெண்மணிங்கிறது வேறு பொருள் இருக்குது, போய் பூவில் தேடிட்டு அப்படின்னா அது மாதிரி வித்தியாசமாக சிந்தனை விடவ நம்ம பார்த்தே. நான் ஒரு முறையே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதம் இலக்கியம் சங்க இலக்கியம் பற்றி யாராவது பேசுவாங்க. இன்னொரு மாதம் இன்றைய கதைகள், சிறுகதைகள், நாவல்களை பற்றி யாராவது படிச்சுட்டு பேசுவாங்க. அதாவது பழைய இலக்கியங்களும் இருக்கணும், இன்றைய நடைமுறை வாழ்க்கை முறை கதைகளும் இருக்கணும். அப்போ தான் நம்ம சரியான முறையில் போயிட்டு இருக்கோம். கவிதை பாடுறது அப்படி தான் சொல்லியிருக்கலாம். இப்போ திருக்குறள் முற்றோர் சொல்லியிருக்கலாம். அது எனக்கு இன்னொரு சின்ன கருத்து உண்டு. குழந்தைகள்லாம் முற்றோர் பண்ணுறாங்க, மனப்பாடம் பண்ணுறாங்க. மனப்பாடம் இப்போ அவங்களால அவ்வளோதான் முடியும்.
ஒரு ஒரு நிலை வந்தோடனே அந்த பொருளுக்கான ஒரு மைய பொருள் நம்ம சொல்லிக்கணும். முழுசு கூட சொல்ல வேண்டாம், 2 வார்த்தையிலேயே 3 வார்த்தையிலேயே அந்த பொருள் சொல்லிக்கணும். பொருள் புரியாமல் திருக்குறள் மனப்பாடம் பண்ணது குழந்தைகளை செய்ய சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு 10, 20, 15 வயசுக்கு மேலே வர மாணவர்கள்லாம் வந்து பொருள் புரிஞ்சு படிக்கணும். மனப்பாடம் பண்ணுறது பெரிய வேலை இல்லை, அது வந்து சாதனையில் சொல்லலாம். அதாவது மனப்பாட சாதனை இல்லை. இப்படி இந்த திருப்பூர் பொண்ணு தலைகளாக பாடும், தலைகளாக பேசும், அதெல்லாம் வந்து தனிப்பட்ட திறன்கள். அது அந்த திறனால் மேலே யாரும் பயன்படாது. யார் அவர் அந்த பொண்ணு நாங்கள் மீடியா வெளிச்சம் கிடைக்கும், டிவியில் பேசுவாங்க, ரேடியோவில் பேசுவாங்க, அதோட முடிஞ்சு போயிடுது. அடுத்த உலகம் அதனால் என்ன பயன் பார்க்கணும். அதனால் திருக்குறள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் பொருளோடு சொல்லிக் கொடுங்க. ரங்கராஜ் ஐயாவோட சொல்லுவோம், வந்தோடனே மனப்பாடம் படிக்க பேச திருக்குறள் சொல்ல ஆரம்பிச்சார். நீங்கள் வந்து திருக்குறள் சொல்கிறத விட அதிக மேலே போயிட்டீங்க. நீங்கள் முதல்ல திருக்குறளை பற்றி விளக்கம் கொஞ்சம், திருக்குறள்லாம் என்னன்னு சொல்லுங்கள், திருக்குறள் எப்படி படிக்கணும்னு சொல்லுங்கள், பொருள் சொல்லுங்கள், இப்படி படிக்க சொல்லுங்கள். மனப்பாடம் பண்ண சொல்கிறத பார்த்து தாண்டி நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய கூட மாற்றி நல்லாயிருக்கும் தோணுங்க. இதுதான் நம்மளுடைய இலக்கிய பண்ணின நோக்கமே. விவசாயத்தை பற்றி பேசுவோம், மருத்துவத்தை பற்றி பேசுவோம். நமக்கு வந்து இலக்கியம் ஒரு முக்கியமான முதன்மையான உணவு மாதிரி. மற்றெல்லாம் நம்ம சேர்த்து வரோம், சாம்பார், ரசம், பொரியல், வெண்டைக்காய் பொரியலாம், இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியலாம், இதெல்லாம் வந்து அறுசுவை மாதிரி எல்லாத்தையும் நமக்கெல்லாம் விவசாயம்னா தெரியாது, கட்டட வேலைனா தெரியாது. மாணவன் வந்து வான் சிறப்பு அதிகாரம் 10 திருக்குறள் சொல்ல வருகிறார் 2ஆம் வகுப்பு மாணவி பாரதி. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் பாரதி. நான் முதல் வகுப்பு படிக்கிறேன். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். கடவுள் வாழ்த்து. வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருவதால் தாரமிருகம் எண்ணுன்ற பாற்று துப்பாக்கு துப்பாயால் துப்பாக்கி
குணமேயும் கொன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தறிந்து அந்தரால் என்பாரவும் மற்றவர்க்கும் செந்தகன் பூட்டுகிறாவா. நன்றி. திருக்குறள் வணக்கம். என் பெயர் ரஞ்சனி. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். மனைத்தக்க மாண்புடைய ஆகிட கொண்ட வடத்தக்கால் வாழ்க்கை துணை மனைமாட்சி இல்லாக்கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயின் உயிர் இல்லதே நில்லவன் மாண்பானான் உள்ளதே நிலவன் மானா கடை பெண்ணின் பெருந்தெற்க யாகுல கற்பெண்ணும் திண்ணை உண்டாக பெரு தெய்வம் தொழார் தொழுநாள் தொழுதெழுவ பெண்ணி தெய்வம் தொழார் கொடுநாள் கொடுதெழுவ பெய்யன பெய்யும் மழை தற்காத்து தற்கொண்ட பேரி தகலாத்த சொற்காத்து சோர்விலார் பெண் நினைக்காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நினைக்காக்கும் காப்பே தலை பெற்றார் பெருதெருவ பெண்டீர் பெருந்திறப்பு புத்தேரி வாழும் உலக புகழ் புரிந்த இளிலோர்க்கில்லை இகழ்வார்மோ ஏறுபோல் பீடு நடை மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நங்கள நன்மக்கள் பெறே. நன்றி. 2ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் பிரச்சனா. நான் முதல் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது அடன் வலியுறுத்தல் சொல்ல போகிறேன். அடன் வலியுறுத்தல் சிறப்பினும் செல்வமும் அறத்தினுங்கே ஆகம் எவனோ இருக்கு அறத்தினுங்கே ஆகமே இல்லை அதனை மனத்தில்லை மூக்கில்லை கேடு கொள்ளும் வகைய அளவினை ஓவாலை செல்லும் வாயலான் சனை மனத்துக்க மாசிலானாமன் அனத்தரம் ஆவுர நீரப்பிட அல்காலை அபாவெகுடி இன்னாச்சோர் நாங்கும் இல்காய் என்றார கண்டறிவான் என்னாலே அடஞ்செய்க மட்டலை பொண்டுகார் பொண்டா துணை அடத்தாம் வல்வரை இன்பம் மட்டல்ல புறத்த புகழும் இல்லை. செயற்பாலதோடும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோடும் பலி. நன்றி. இப்பொழுது இந்த குழந்தை 150 திருக்குறள் சொல்வார்கள். ஆனால் காலம் கருதி 14வது அதிகாரம் ஒழுக்கமுடைமை 10 திருக்குறள் சொல்ல இருக்கிறார். ஒழுக்கம் விழுப்பம் தள்ளன் ஒழுக்கம் உயர்ந்த ஓவப்படும் படித்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அங்கே துணை. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விழும் பார்ப்பினும் ஒத்த குழல் ஆகும் பார்ப்பான் பெருப்புழக்கம் கொன்று கெடும். அறுத்தாறு உயர்க்க நாக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இல்லாக்கின் உயர்வு ஒழுக்கத்தின்
சபையோர் அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவேந்தருக்கு ஒரு பா. ஓ பாவேந்தரே, நீ பாவுக்கோ வேந்தன் அன்று, இக்கவி பாருக்கே வேந்தன். குருவுக்கு தெரியாமல் சீடன் ஆனவரே, நீர் குருவை மிஞ்சி இருப்பீர். பாரதியை குருவாய் பெற்று இருந்தார். துரோணரின் ஏகலைவன் போல பாரதியின் ஏக கலைக்கும் நாயகன் நீயே. சமகாலத்தில் வாழ்ந்தாலும் விதியின் சதியால் எம் பாரதியோடு அளவலாக முடியவில்லையே உம்மால் என்ற ஏக்கமே எமக்குண்டு. அது உமக்கு இழப்பல்ல, தமிழ் சமூக இழப்பே. ஒருவேளை உடனிருப்பது நிகழ்ந்திருந்தால் இன்னமும் நிறைய எரிமலைகள் வெடித்திருக்குமே, பனிச்சிகரங்கள் கரைந்திருக்குமே, நிறைய குறிஞ்சி பூ பூத்திருக்குமே. நீ பாரதிக்கு முன்னரே பிறந்திருந்தால் உன் முழங்கிய சங்கொலியை கேட்டே பாரதியும் பிறந்திருப்பார். உன் குரு பாரதி சொன்னானே, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் யாங்கொழுமே பிறந்ததில்லை என்றே. அவ்வரிசையில் நீயும் வந்திருப்பாய். நாங்களும் படித்திருப்போம். தமிழ் பாடி என்றென்றும் விழித்தே மகிழ்ந்திருப்போம். தன் பெயரில் தலைவன் பெயர் சேர்த்தால் புகழாவோம் என்றென்னும் காலத்தில் உன் பெயர் மறைத்து உன் திறன் குறைத்து குரு பாரதிக்கே தாசனாகி புகழ் சேர்த்த நீரே தியாகி. பெரியாரை பகைத்தாலும் அண்ணாவை அழைத்ததால் என்னாலும் உமக்கு புகழில் பொன்னாலே. உம்மை அறியாதோ இன்னும் பிறவாதோ உம்மை நினைந்திருக்கவே தமிழ்நாடு அரசு நீ பிறந்த நாளை பொன்னாளாய் அறிவித்து புகழ் பாட படித்திருக்கிறது. உயர் தமிழுக்கு நீ செய்த தொண்டால் எம்போன்ற சாமானியனுக்கோ அரசு உதவி தந்து காக்கிறதே. அதற்கு தமிழ் வழிகாட்டியும் நீயே. வித்திட்டவன் பாரதி என்றால் வளர்த்தது பாவேந்தன் நீயே. உன் தமிழ் செடியில் பூத்த மலர்களே நாங்கள் தமிழ் அறிஞர்கள். தமிழ் வளர்ச்சித்துறை அந்த செடிக்கு நீரூற்றி உரமிட்டு எங்களை வளர்க்கிறது. காரணமான உன் போன்றரை வணங்கி சிரம் உள்ளவரை சாய்க்கிறோம். உன் மூச்சுக்காற்று இவ்வுலகிலே உள்ள போதே உன் தமிழ் சுவை, தேசப்பற்று, இனமானம் கலந்த காற்றை நான் பிறந்து மூச்சிழித்துக் கொண்டேன். அதுவே என் பாக்கியம் என்றே பெயரிலேயும் உயர்ந்து நிற்கும் உன்னை வணங்குகிறேன் பாவேந்தரே. நன்றி. திருக்குறள். அடிகளார் ஐயா, அஜந்தா நாராயணசாமி ஐயா, கிரி ஐயா மற்றும் முன்னால் கூடியிருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களாய், கவிதை சான்றோர்களாய் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் நல்வணக்கம். பாரதிதாசன் கவிதையை பாரதியிடமிருந்து எடுத்தான். கருத்தை பாரதியும் எழுதிய கதைகள், கட்டுரைகளிலும் இருக்கிறது. ஏனோ நாம் அவற்றை தொடாமல் விட்டுவிட்டோம். ஏதோ ஒரு ஊடக வெளிச்சத்திலோ அல்லது யாரோ ஒரு மேதாவி சொல்லி காட்டிய கவிதைகளை மட்டுமே நாம் பிடித்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறோம். முழுமையாக பாரதியும் நாம் வாசிக்க வேண்டும், முழுமையாக பாரதிதாசனையும் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கவிதையின் வீரியம் புரியும். 21ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய நமக்கு இன்று 2ஆம் நூற்றாண்டின் சாயல் தெரிகிறது என்று சொன்னால், நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும், அவர்கள் வாழ்ந்த காலம் எப்படி இருந்திருக்கும் என்பதை சற்று உணர வேண்டும். பின்னால் சென்று பார்த்தால்தான் தெரியும். அதற்கு நீண்ட நெடிய வரலாற்றை ஓரளவேனும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். நாம் இலக்கியத்தில் படிக்கும் போது தமிழ் நாவலை, புதினத்தை முதலில் எழுதியவர் என்று, பிரதாப முதலியார் சரித்திரத்தை முதலில் எழுதியவர் என்று மாயூரம் வேதநாயகம் பிள்ளையை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இலக்கிய பண்ணையில் இன்றைய மாதாந்திர கூட்டத்தில் அமர்ந்திருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களையும் நான் தாழ்ந்து வணங்கி என்னுடைய உரையை தொல்காப்பிய தமிழ் என்ற உரையை தொடர்கின்றேன். இலக்கிய பண்ணை ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பு எனக்கு கொடுப்பதனால் நான் தமிழை தேடி படித்துக் கொண்டிருக்கிறேன். அதில் புலமை
செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு தான் சொல்லணும். இலக்கிய பண்ணையில் வந்து அந்த அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு. இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த தொல்காப்பிய தமிழ் அப்படிங்கிற அந்த தலைப்பை எனக்கு வந்த உடனேயே அதை பேசிட முடியுமா அப்படிங்கிற அச்சமெல்லாம் படலை. இது நல்ல விதமாக பேசணுங்கிறதுக்காக நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் முயற்சி எடுத்தேன். ஒரு மொழி தன்னுடைய அழகை, தன்னுடைய வளர்ச்சி எங்கே தெரியுமா காட்டும்? அந்த மொழியினுடைய இலக்கணமும் இலக்கியமும் தான் அதை சுட்டி காட்டும். தமிழ் மெய்யியல் பேராசான் தொல்காப்பியர்னு சொல்லுவாங்க. தமிழ் மெய்யியல் அதுக்கு வந்து பேராசான்னு சொல்ற தொல்காப்பியருக்கு அந்த பேர் இருக்கு. தொல் என்றால் பழமை, காப்பியம் என்றால் அதனுடைய ஒரு எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றிய பெருமை. அப்போ பழமையான ஒரு காப்பியத்தை ஒருவர் எடுத்து எழுதுறார் அப்படிங்கும்போது அவருக்கு தொல்காப்பியர்னு பெயர் வருது. இந்த தொல்காப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலை ஒரு எல்லைக்குள்ள வச்சு தமிழ் மொழியிலேயே அதை அளந்துடுறாரு. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு இந்த 5ம் கலந்த மயக்கமே உலகம்னு சொல்றாரு. எதது? நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு இந்த 5ம் கலந்த மயக்கமே உலகம் அப்படின்னு சொன்னவர் தமிழ் இலக்கணத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் தன்மை மாறாம அப்படியே தமிழை உலகின் முதல் மொழி, உலகில் தோன்றிய முதற்குடி தமிழர்களே அப்படின்னு சொல்றாரு. தமிழர்களுடைய வரலாறு, மரபு, நாகரீகம், பண்பாடு எல்லாத்தையுமே தொல்காப்பியம் ஒன்று படிக்கும் போது நம்ம உணர்ந்துக்க முடியும். தொல்காப்பியத்துக்கு முன்றைய ஒரு நூல் இருந்திருக்கு, அகத்தியம், அகத்தியரால் எழுதப்பட்டது. ஆனா அந்த நூல் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அகத்தியம் என்ற நூல் நம்மளுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதனால் அகத்தியருடைய மாணவரான தொல்காப்பியர் தனது ஆசிரியரின் அந்த நூலையும் அவருடைய வழிகாட்டுதலையும் எடுத்துக்கொண்டு தொல்காப்பியத்தை எழுதுகின்றார். தமிழ் இலக்கணத்தின் மூத்த நூல்ல தொல்காப்பியத்தை சொல்றாங்க. தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. சொல், எழுத்து, பொருள். இந்த 3 அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களாக 1610 இயல் நெறிகளோ பற்றியும் சொல்லதிகாரம், பொருளதிகாரம், எழுத்ததிகாரம் அதனுடைய விளக்கத்தையும் இலக்கண இலக்கியத்தை தங்களது உணர்வுபூர்வமாக பேசிய இந்துமதி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக திருக்குறள் தூதர் அஜந்தா நாராயணசாமி ஐயா அவர்களை திருக்குறள் திருவாசகம் ஒப்பீடு பற்றி பேச அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் திருக்குறள் வணக்கம். என்னை நன்றாகவே படைத்தனர், தன்னை நன்றாகவே தமிழ் செய்வது தமிழாலே மேடையில் நிற்கிறோம். வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. டாக்டர் ஐயா வந்து சன்மார்க்க சங்கத்தில் வந்து ஒரு 23 நிமிஷம் தொல்காப்பியத்தை பற்றி சும்மா அழகாக, ரொம்ப அழகாக பேசினார். இன்னொரு நாளைக்கு இந்த டாப்பிக்கை ஐயா பேச விடான்னு இவ்வளவு அங்கே இருந்தவங்கலாம் அன்றைக்கி வந்து எல்லாம் நிறைய கூட்டம். நான் எதிர்பார்க்க ஏதோ இன்ஜெக்ஷனு, ஆன்டிபயாட்டிக்கு, டோலோ 65 எல்லாம் பேசிகிட்டு இருப்பான்னு பார்த்தா தொல்காப்பியத்தை போட்டு கிளிகிளி கிழிச்சார். அன்றைக்கி வந்து மதுரையிலிருந்து ஒரு தமிழ் அறிஞர், அவர் ஐஏஎஸ், தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய தமிழ்நாட்டு தலைவர். ஒரு 50 நிமிஷம் பேசினார். அதுக்கப்புறம் ஐயா பேசினார். அவர் சொன்ன விஷயத்த காப்பி அடித்து நான் வச்சுருக்கேன். என்னென்னா, சார் ஏன் சார் ஒரு இலக்கண நூல் தோணுது? வாணினி அப்படின்னு ஒரு இலக்கண நூல் வடநாட்டில் ரொம்ப ஃபேமஸ். அது ஒரு 2500 2800 வருஷத்துக்கு முன்னால். தொல்காப்பியமே கிட்டத்தட்ட ஒரு 2600 2700 2800 வருஷம் குறையாதுங்கிறது எல்லாருடைய கருத்தும். இப்போது ஒரு டிராஃபிக் நிறையா இருக்குது. ஒரு போலீஸ் என்னன்னா 2000 வாகனம் கரெக்டாக போகுது. போலீஸ் டீ சாப்பிட போனோன்னா எல்லாம் மோதிக்கிறோம். இப்போது என்னாச்சுன்னா நிறைய சின்ன சின்ன புலவர்கள், இப்போ நம்ம இதில் பேசுகிறோம்ல, கவிஞர்கள் பயங்கர கவிதைகள்லாம் பேசுகிறோம்ல, தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் கவிதை, அது மாதிரி நிறையா இலக்கண பிழைகளோடு நிறைய கவிதைகள் வந்தது. அப்போ தொல்காப்பியர் பார்த்தாரு, இப்போ இதுக்கு நம்ம ஒரு வரைமுறை பண்ணணும். ஒரு அப்போல்லாம் வந்து ஈரடி வெண்பாவே கிடையாது. ஈரடி வெண்பா வந்து வள்ளுவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வர்றார். வெண்பானா 4 இருக்கும், இல்லை 8 இருக்கும். வெண்பானாலே 4 இருக்கும். அப்போ 8 வரையும். அப்போது இவர் ஒரு வரைமுறை கொண்டு வந்தார்.
அதுதான் இலக்கணம். தொல்காப்பியருடைய இலக்கணம் என்பது இந்த தேவையில்லாத இலக்கியங்கள் வருவதை தடுத்து நிறுத்தியது. இதுக்குட்பட்டு தான் இல்லை நீங்கள் பாடணும் அப்படின்னு ஒரு முறை வந்தார். திருவள்ளுவர் தொல்காப்பியத்தினுடைய அகர முதல எழுத்தெல்லாம் கூட தொல்காப்பியத்தில் தான் வந்தது தான் படித்தீங்க. அது எல்லாமே திருவள்ளுவர் கிட்டத்தட்ட தொல்காப்பியத்தில் நிறைய எடுத்துக்கிட்டார். மாவும் மக்களும் ஐயறிவே மக்களே ஆறறிவார். அது இங்கே திருவள்ளுவர் பாட்டை கொண்டு வர்றார். அப்போ இந்த இலக்கணம் என்பது இலக்கியத்தை வரைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி அதை ஒன்று எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்களும் தொல்காப்பியத்தில் மாஸ்டர் ஆகிட்டாங்க. அவர் ப்ரொஃபஸரு. நடுவில் நான் ஒரு கேட்டதை பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு பத்தாது. ஏன்னா இவர் பாடும்போது கூட சொல்லுவார், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவரன் புல்லும் பரிமள பூங்குடியே நின் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் சிவலோகமும் சித்திக்குமர். சொல் இருந்தால் பொருள் இருக்கணும். சொல்லும் பொருளும்னா பொருளுமாக பரமேஸ்வரனையும் அம்பாளையும் ஒன்றாக இணைக்கிறார். காளிதாசன் கூட சொல்லாகவும் பொருளாகவும் இருக்கக்கூடிய பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் எனது வணக்கங்கள்னு சொல்லி காளிதாசன் ஆரம்பிக்கிறார். அவ்வளவு. அப்போ சொல் இருந்தால் பொருள் இருக்கணும். சொல்லும் பொருளும் நிலை பெற வேண்டுமானால் எழுத்த வேண்டும். சொல் பொருள் எழுத்து இதான் இருக்கும் தொல்காப்பியத்தினுடைய ஆரம்பப்படுத்தம். தேவையா உனக்கு இதான தலைப்பு அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆமாம், தலைப்பை கொஞ்சம் மாற்றிட்டேன். ஏன்னா முழுமையாக ஒரு பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உலகத்துலேயே திருவாசகத்துக்கு மேலே இல்லை. ஒரு பாருங்க, போன வருஷம் முதல் வருஷம் ஊட்டியில் மழையே இல்லை. இப்போது ஒரு 1000 பேர் சேர்ந்து 1000 முறை ஒரு பாடலை பாடினாங்க. மழைனா ரொம்ப வறட்சி. அந்த பாடல் பாடி 900 சில்லற பாட்டு பாடி முடிக்கலையே ஊட்டியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமாக தொடர்ந்து 13 மணி நேரம் மழை பெஞ்சது. அது ஒன்று தான். இந்த 4 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க, சரியாக சொல்லிட்டுல. முன் இக்கடலை சுருக்கி எழுந்துடையார் இன்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையார் இட்டிடையன் மென்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னும் சிலம்பிற் சிலம்ப திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையார் தன்னின் பிரிவிழா என் ஓமான் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையே ஏலோர் எம்பாவாய். இந்த மழையை இப்படி நீங்கள் இன்னைக்கு நம்ம பாடின இப்படி ஒரு 2 துளியாக துளிக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சக்தி வாய்ந்த பாட்டு. ஏன்னா ஒரு இமயமலையிலிருந்து ஒரு பெரிய துறை வந்திருந்தார். அவர் சான்ஸ்கிரிட்டு தமிழையும் பண்டிதர். அப்புறம் நான் அவர் சான்ஸ்கிரிட்டில் என்னென்னவோ சொன்னார். சார் இலக்கணம்லாம் தெரியும் சார், சான்ஸ்கிரிட்லாம் தெரியும் சார், எத்தனை பாட்டு தெரியும்? ஏதோ ஒரு 10-15 பாட்டு தெரியுது. அப்புறம் நான் சொன்னேன், அப்புறம் என்ன பாட்டு தெரியும்? ஏதோ ஒரு பாட்டாக சொல்லி தொலைங்க தானே இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுது. அவங்க வேலை தானே அப்படின்னு. சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம், அட்மிட் ஆகிருக்கோம், ஒரு டைமிங்கு நர்ஸ் வரலன்னா கோவப்பட்டுருக்கோம். நானே என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் சேர்த்துனப்போ கோவப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் இப்போ ரெகுலராக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். நான் போன டைம் நான் விருது கொடுத்ததுமே செவிலியர்களுக்கும் சேர்த்து நான் விருது கொடுத்துருந்தேன். அது கொடுத்த விருதுக்கு அர்த்தமும் எனக்கு தெரியுது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறதில்ல. என்னென்னா இப்போது நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்மளை எந்த ஒரு முகசுளிப்புமே இல்லாமல் நமக்கு பணிவிடை செய்கிறது யாராக இருப்பாங்க? பெத்த தாய், மனைவி, கணவர், அப்பா, அப்படி தானே? அவங்களே சம்டைம்ஸில் நம்ம முகம் சுளிப்பாங்க. ஆனால் ஒரு செவிலியர் பணி செய்கிறவங்க எந்த இடத்துலையுமே மூஞ்சி சுளிக்கவே மாட்டாங்க. அவங்க செய்கிற வேலை எல்லா பேஷண்ட்டுமே பார்க்குறாங்க. வர அத்தனை பேஷண்ட்ஸ்க்கும் எல்லாமே ஒரு நாப்கின் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, ஒரு டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, இன்ஜெக்ஷன் போடுறதுலேருந்து, அவங்க கோவப்படும் போது கடுமையான வார்த்தைகளை சொல்லுவாங்க அவங்களெல்லாம். அது எல்லாமே தாங்கிட்டு வருவாங்க. தாங்கிட்டு வந்துட்டு இப்போது நம்ம ஒன்றும் வேணாம், ஒரு ட்ரைனேஜ் பக்கத்தில், ஒரு சாக்கடை பக்கத்தில் போயிட்டு வந்தால் ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம அந்த ஸ்மெல் உள்ளே இருக்கும், சாப்பிட மாட்டோம், ரொம்ப அருவருப்பாக யூஸ் பண்ணுவோம். இதே அவங்க ஒரு பேஷண்ட்டை ஒரு டெலிவரி பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா சேஞ்சஸும் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து எந்த சலனமுமே இல்லாமல் சாப்பிட்டு போவாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்த ரூம்குள்ளே போயிட்டு ஒரு ½ மணி நேரத்துக்கு எனக்கு ரொம்ப சானிடைசர் போட்டு கை கழுவுறேன், அது பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க எதுவுமே பண்ணல. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிட்டு திரும்ப போய் அந்த பேஷண்ட்டை பார்க்க தான் போகிறாங்க. அப்போது அவங்க மனசில் எதுவுமே கிடையாது. அவங்க இப்போ எனக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன கிடச்சிருக்குன்னா, செவிலியர்கள் எல்லாத்துக்கும் உளவியல் ரீதியாக வகுப்பு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் வாரத்தில் 2 நாள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ தான் நான் கேள்விப்படுறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் இருக்குது.
அவங்க ஹாஸ்டல் தங்கி படிச்சிருந்தா பேரண்ட்டை பார்க்க முடியாது, ஃபேமிலி கூட இருக்க முடியாது. ஹாஸ்டல் என்ன சாப்பாடு கிடைக்குதோ அதை தான் சாப்பிட்டுக்கணும். டியூட்டி, நைட் டியூட்டி, மார்னிங் ஷிஃப்ட் அந்த மாதிரிலாம் போடும்போது அவங்க அனுசரித்து போய் தான் ஆகணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மனுஷனால் இவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்க முடியுமா அப்படின்னா அது அவங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு முடியும். வேறு யாராலையும் இதை செய்ய முடியாது. பெத்த தாயினால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த கூட அவங்க என்னதான் சம்பளம் வாங்கினாலும் செய்யறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அதை அவங்க செய்கிறாங்க. அதனால் நம்ம எல்லாருமே அவங்கள ரொம்ப மதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போகும்போது அவங்கள பார்க்கும்போது விஷ் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் நான் இப்போ என் ஸ்டூடெண்ட்டுன்னு பார்க்க மாட்டேன், ஸ்டாஃப்னு பார்க்க மாட்டேன். நான் முதல் போனது அவங்க எல்லாத்துலேயும் ஒரு ஹாப்பினஸோட நம்ம குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா யாருமே அவங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. பேஷண்ட்ஸ் எல்லாருமே இதுதான் அவங்க வேலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம போய் ஒருத்தர் தூக்குறோம், எவ்வளோ தூக்க முடியும்? ஒன்றும் வேண்டாம். இப்போ ஒரு ஐசியூ பேஷண்ட் ஒருத்தங்க ஆக்சிடென்ட் கேஸு 1 வீக் ஆகுது. அவங்க ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. ஒரு நர்ஸு போய் அவங்கள தூக்குறாங்க. தூக்கும் போது தலை ஃபுல்லாக பெயின் அந்த அம்மாவுக்கு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, 20 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு போய் தூக்குறா, ஃபுல்லாக பெயின். அப்போது ஒரு பெரிய ஸ்டாஃப் சொல்கிறாங்க, நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும் அதை. இப்போ நம்ம தலையில் ஒரு எறும்பு புத்து நிறையா இருக்குது. அந்த எறும்பு புத்து வரும்ல, புத்து மண் வரும்ல, அந்த மாதிரி தலையில் வச்சுருக்க பேனு புத்து கொட்டுது தலையில், அந்த பெட்டு ஃபுல்லாக. அது எனக்கு போய் உள்ளே போய் எனக்கு மேலெலாம் ஊற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு வந்து அதை க்ளீன் பண்ணி, அப்புறம் நான் வந்து அந்த பேஷண்ட்டோட இதில் கவுன்சிலிங் கொடுத்து மொட்டை அடிக்க சொல்லி, எனக்கு க்ளீன் பண்ணவே முடியாது. மொட்டை அடிக்க சொல்லி அவங்க வந்து முஸ்லீம். அவங்க நிறைய இன்னொன்று அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது அந்த அம்மாவுக்கு தெரியாது, தெரியாமல் வச்சுருக்காங்க. அவரும் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவர் அந்த அம்மாவுக்கு தெரியாது. அவங்க சம்பிரதாயத்தை முடிச்சுட்டாங்க. ஆனால் அந்த க்ளீன் பண்ணி அந்த பொண்ணு தூக்கும் போது அவங்க நல்லா வெயிட்டு, சொந்தக்காரங்க கூட தொடலை. அந்த பொண்ணு அதே டைமில் அவங்க டேட் ஆகியிருக்காங்க. அந்த பொண்ணு அதையும் சரி பண்ணணும், அவங்களோட தலையும் க்ளீன் பண்ணணும். அப்போ மொட்டையை அடித்து க்ளீன் பண்ணி அந்த அம்மா வந்து டிப்ரெஷனில் பேசவே இல்லை. அந்த அதிர்ச்சியில் பேச்சு போயிடுச்சு அவங்களுக்கு. ஒரு 1 வீக் பேச வச்சு பேசி அவங்க எந்திரிச்சு போகும்போது நார்மலாக போகிறாங்க. அந்த செவிலியர் இல்லாமல் போனால் ஒரு மருத்துவரால் மட்டும் அதை சரி பண்ணியிருக்கவே முடியாது. மருத்துவர் வந்து ஊசி போடுவாங்க, மாத்திரை சஜஷன் பண்ணுவாங்க. ஆனால் மருத்துவர் வந்து டைப்பர் மாற்ற மாட்டாங்க, ஒரு நாப்கின் மாற்ற மாட்டாங்க, அவங்கள க்ளீன் பண்ண மாட்டாங்க, ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. ஒரு 1 வீக் ப்ரஷ் பண்ணாமல் நம்மளுடைய பல்லை சுத்தம் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சகிப்புத்தன்மை வேணும். அதனால தான் சொல்கிறேன், செவிலியர்கள் வந்து சாதாரணமானவங்க இல்லை. தெய்வம் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு டாபிக் வந்து வெள்ளுடை தெய்வம் செவிலியர் சொல்லியிருக்காங்க. தெய்வத்துக்கு மேலானவங்க தான் செவிலியர்னு நான் சொல்கிறேன். அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாரும் மதிப்போம், எல்லாரையும் மதிப்போம்.